சினிமாவுடைய டிக்கெட்டை 180 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் நாட்டில் நல்லாட்சி கொடுத்துருவான்னு நம்புறீங்களே என்புக்குரிய மக்கள். சினிமா டிக்கெட்டையே 2000 ரூபாய் விற்கிறவன் இந்த நாட்டை எப்படி விற்பான் பாருங்க. திமுக வெத்திருச்சு, ஆமாம். அதிமுக கூறு போட்டுச்சு, ஆமாம். அதற்கு மாற்று இவன் இல்ல. திமுக மாற்று அதிமுக இல்ல, அதிமுக மாற்று திமுக இல்ல. இந்த ரெண்டையும் ஒழிக்கணும்னா பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் எங்களால முடியும். தமிழ் தேசியம் என்பது ஒரு அரங்க சொல்லு. ஒரு அரங்கத்துக்குள்ள, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளதான் தமிழ் தேசியம். ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு பழைய வேட்டி பழைய சட்டை இதான் தமிழ் தேசியம் என்று இருந்தது. அந்த தமிழ் தேசியத்தை என்னை போன்ற அஜித் ரசிகர்களாக இருந்த என்னை போன்ற இளைஞர்களை தலைவர் பிரபாகரனுடைய தம்பியாக தளபதியாக மாற்றி படித்த பிள்ளைகளை திருப்பி நம் இனத்திற்கு தலைவன் கருணாநிதி அல்ல, நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன் என்று முழங்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தையே இயக்க தலைவனை தலைவனையாக கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவை கொடியாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் 36 லட்சம் வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்கிறார் எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான். அப்படி ஏதாவது மக்கள் போராட்டத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நின்றதாக செய்தி உண்டா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தை மூடிட்டு போறவர்களோட தலைவன், ஜல்லிக்கட்டு களத்துல மக்களுக்காக நிக்கிறவன் நல்ல தலைவன். இரவோடு இரவாக அனிதா வீட்டுக்கு போறவல்ல தலைவன், அந்த களத்தில் நின்று நீட்டுக்காக போராடுவன் தலைவன். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். அம்பேத்கர் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றம் குறித்து வாய் திறக்க மாட்டார். ஆனால் இவர் மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கோட்பாடு. மத சார்புடைய சமூக நீதி ஒண்ணு இருக்கா? மதசார்பற்ற சமூக நீதி. முதல் சமூக நீதி மதத்தின் அடிப்படையில் இல்ல. சமூக நீதி என்பது சாதி அடிப்படையில். இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி என்று சமூக நீதி என்பது குடிகளின் அடிப்படையில், சாதி அடிப்படையில் தான் சமூக நீதி. இட ஒதுக்கீடு அதுவே தெரியாம மதசார்பற்ற சமூக நீதி. ரம்ஜான் வந்தால் திமுக குள்ளா போடும், ரம்ஜான் வந்தால் எடப்பாடி குள்ளா போடுவார், ரம்ஜான் வந்தால் டிடிவி குள்ளா போடுவார், ரம்ஜான் வந்தால் ராகுல் காந்தி குள்ளா போடுவார், ரம்ஜான் வந்தால் உதயநிதி குள்ளா போடுவார், ரம்ஜான் வந்தால் விஜயும் குள்ளா போடுவார். ரம்ஜான் வந்தால் குள்ளா போடாது. நீ சிறுபான்மை அல்ல, நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் என்று சொல்கிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவன் என் மண்ணின் மகன்டா, என்னுடைய மூத்த அண்ணன்டா, என் மாமன் மச்சான்டா, என் அங்காளி பங்காளிடா. நான் எதுக்குடா குள்ளா போடணும்? உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிபடு, லக்கும் தீனுக்கும் அழியது என்கிற கோட்பாட்டில் வாழக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.